திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் இன்று திடீர் போராட்டம். திருச்சி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் இணைந்து இன்று கலெக்டர் அலுவலகம் முன்பு அரபு நாடுகளுக்கு செல்வோருக்கு குறிப்பிட்ட நிறுவனத்தில் மருத்துவ பரிசோதனை செய்வதை தடை செய்ய வேண்டும், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும், மருந்து நிறுவனங்களின் இடைத்தரகர்களை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் பிரபு முன்னிலை வகித்தார். மாநில நிர்வாகி ஜெயக்குமார் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், குவைத் அலிபாய் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக கலெக்டர் அலுவலகத்திலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள், தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள் தனது குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் நோக்கத்திற்காக அயல்நாடு போகிறாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கோ ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கோ போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அரபு நாடுகள் UAE, கத்தார், சவுதி போன்ற 7 அரபு நாடுகளுக்கு போகணும்னா கேம்கான ஒரு தனியார் நிறுவனம், கல்ஃப் அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர் அசோசியேஷன், அதாவது அந்த நாடுகளுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த விதமான தொற்று வியாதி இல்லை, ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் காமாலை இல்லை, உங்களுக்கு வேறு விதமான ஒரு எய்ட்ஸோ HIV வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் வாங்கினாலும் அந்த நாட்டுக்கு நீங்கள் வீசா வாங்கினாலும் போக முடியும். அந்த கேம்காங்கிற நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரசு தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனைகள் உள்ள பொழுது இங்கே திருச்சியில் ஒரு 5 மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, சென்னையில் ஒரு 7 மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. அதுக்கு நீங்கள் 10,000 ரூபா பணம் கட்டணும். நீங்கள் 10,000 ரூபா பணம் கட்டி இவங்க போனாங்கன்னா இங்கே திருச்சியில் இருக்க 5 மெடிக்கல் சென்டரும் மலையாளிகளால் நடத்தக்கூடிய சென்டர். இங்கே வந்து 10,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை அடாவடித்தனமாக திமிருத்தனமாக ஒரு அன்ஃபிட்னா கூட சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. 200 பேர் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஒரு நாளைக்கு போனாங்கன்னா 20 பேர் 30 பேர் தான் ஃபிட்டு, 170 பேர் அன்ஃபிட்னு சொல்லிடுறாங்க. இப்போ குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்பது டியூபர்குலோசிஸ், அதுதான் டிபின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தை பருவத்தில் நமக்கு டியூபர்குலோசிஸ் அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலுமே வயதானாலுமே அந்த வடு இருக்கும். ஆனால் ஒரு சிறிய சளி இருந்தாலுமே ஒரு சின்ன வடு இருந்தாலுமே நீங்கள் அன்ஃபிட்டுங்கிறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் அவங்க ஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. இதே ஒரு தனியார் மருத்துவமனை அப்போலோ போன்ற பெரிய மருத்துவமனை போனாலும் ஃபிட்டுன்னு வரக்கூடிய சர்டிஃபிகேட்டு இங்கே அன்ஃபிட்டுன்னு வருது. நம்ம தமிழில் இங்கே இருந்து நம்ம அலைக்கழிச்சு கேரளா ஹைட்ரா போட்டுனா இங்கே அன்ஃபிட் ஆகுது, கேரளா போனால் இப்படி கொச்சின் போனால் எப்படி ஃபிட் ஆகுது அப்படி ஒரு கேள்வி எழும்புதில்லை. இடைத்தரகர்கள் மூலம் பணம் பறிக்கணும், முழுக்க பணத்தை பிடுங்கி தின்னுற நோக்கத்தோட நமது தமிழ் இளைஞர்களை வந்து அடாவடித்தனமாக இந்த வேலைகளை தனியார் நிறுவனங்கள் செய்கிறாங்க. தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆய்வு மேற்கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த எம்பசிட்ட சொல்லி மெயில் அனுப்பி என்ன பண்ணணுமோ அதற்கான 0 ஹவர்ஸ் என்ன பேசணுமோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து இங்கே அரசு மருத்துவமனைகளில் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். இங்கே அடாவடித்தனமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த தனியார் மெடிக்கல் சென்டர்களை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து இழுத்து மூடக்கூடிய வேலைகளை தமிழர்கள் செய்யணும். அந்த இடைத்தரகர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 3வது முறையாக ஜனநாயகபூர்வமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியத்தில் மனு கொடுக்குறோம். ஏற்கனவே நாங்கள் 300 பேர் ஜனநாயகபூர்வமாக போராட்டம் பண்ணி இழுத்து பூட்டி அரெஸ்ட் ஆனோம். தொடர்ச்சியாக இதுபோல் அந்த தனியார் மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டர்கள் இதுபோல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதேபோல் அடாவடித்தனமாக நடந்தால் அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும் என்று கூறி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். நன்றி. ராயல் ராஜா, தமிழக வாழ்வுரிமை கட்சி மத்திய மாவட்ட செயலாளர். நான் குவைத்திலிருந்து வந்துள்ளேன். குவைத் தமிழ் மக்கள் சேவை மைய தலைவர். கடந்த 10 வருடங்களாக இந்த காம்கோ தனியார் மெடிக்கல் சென்டர் வந்து குறிப்பாக தமிழக மக்களிடம் பணத்தை பிடுங்குகிறார்கள். என்னவென்றால் அரபு நாடுகளுக்கு அதாவது குவைத், கத்தார், சவுதி, பஹ்ரைன், ஓமன் இப்படி பலதட்ட அரபி நாடுகளுக்கு மக்கள் செல்லும்போது அவர்களுக்கு மெடிக்கல் எடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது. கடந்த 10 வருடமாக குவைத் நாட்டில் பணி செய்யக்கூடிய நபர் ஒருவருக்கு தாயத்துக்கு வந்து திரும்பி வேறு விசாவில் அவர் கொள்ளும்போது 3 தடவை அவருக்கு அனுப்பிட்டு விடுறார்கள். அதன் பிறகு செட்டிங் போட்டு 72,000 ரூபாய் பணம் கேட்கிறார்கள். என்னாட்டி அந்த பணத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிற அழுகுறாரு. அதுக்கான ஆதாரத்தை உங்களிடம் இந்த காமிக்கிறேன் பாருங்க. அழுகுறாப்புல ஏன் இது மாதிரி செய்யணும்? குறைஞ்சது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரிடம் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இணைஞ்சு கலெக்டரிடம் மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பத்திரிகையாளர் உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். குவைத்திலிருந்து அலிபாய், திருவாரூர் மாவட்டம், பூதமங்கலம்.